ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த்தியான ஒன் பாட் ரெசிபி புதினா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை நீங்க உங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கோ இல்ல ஆஃபீஸ் போறதா இருந்தா லஞ்ச் பாக்ஸ்ல கூட கட்டி எடுத்துட்டு போகலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். ப்ரெஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா இதுக்கு பதிலாக எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 துண்டு பட்டை, 1 ஸ்டார் பூ, 4 ஏலக்காய், லவங்கம் 6லிருந்து 8, பிரிஞ்சி இலை 4. இது எல்லாத்தையும் இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போதான் இந்த மசாலாவோட வாசனையெல்லாம் எண்ணெய்க்குள்ள நல்லா இறங்கி நம்மளோட பிரியாணி நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும், அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயம், அப்படி இல்லைன்னா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆனதும் இது கூட காரத்துக்காக 2 இல்லை 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் 1-2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது கூட 2 இன்ச் இஞ்சி, 15லிருந்து 20 பல் பூண்டு, 2 ஸ்பூன் சோம்பு, இது மூணுத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை இந்த வெங்காயத்தோட உள்ளே சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட நீங்கள் காய்கறி சேர்க்கிறதா இருந்தால் இப்போ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி, ஒரு பெரிய கேரட்டை பொடியாக நறுக்கியிருக்கேன், 7லிருந்து 8 பீன்ஸு இதையும் பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். காய்கறி எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டத்துக்கு எந்த காய் வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா காய்கறியே போடாமல் கூட இந்த பிரியாணியை நீங்கள் செய்யலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மீல் மேக்கர் யூஸ் பண்ணாலும் இது சூப்பராக இருக்கும். இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி இதை உள்ளே சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு காய்கறி வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 3லிருந்து 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு வேக விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போதான் காய்கறி கரியாமல் இருக்கும். இப்போ இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த 5 நிமிஷத்துல இந்த காய்கறி எல்லாம் பாதி அளவு வெந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருக்கேன், அதுக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கிளாஸ்ல தான் நான் பாஸ்மதி அரிசி எடுத்தேன், அதே கிளாஸ்ல 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். புதினால நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. இதை நீங்க அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லாம இது உங்க அஜீரண கோளாறையும் சரி செய்யும், உங்க செரிமானத்தையும் சீர்படுத்தும். இப்போ இது கூட மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உள்ள சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இன்னும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா வாசனையாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் இது கூட ஏற்கனவே கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டின பாஸ்மதி அரிசியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சீரக சம்பாவோ இல்லை பச்சரிசியோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது புதினால செய்யறதுனால புதினாவோட வாசனையில் எந்த அரிசி போட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் எந்த சாதம் வெடிக்கிறீங்களோ அந்த அரிசியில் செஞ்சால் கூட இந்த பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்கள் அப்பப்போ கலரி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கலரி விடுங்க. இது நல்லா தண்ணி இந்த அளவு சுண்டுற வரைக்கும் இதை ஓப்பன்லேயே வச்சு கலரி விடுங்க. இப்போ பாருங்க, இந்த அளவு தண்ணி வத்துனதும் இதை மூடி போட்டு மேலே ஸ்டீம் வர வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. அதுக்கப்புறம் விசில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. 8லிருந்து 10 நிமிஷத்துக்கு இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான புதினா பிரியாணி தயாராகிடும்.
இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விடுங்க. அவங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.